குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக. ஆமென். ரொம்ப அருமையான ஒரு வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம அருமையா இருக்கிறோம்னாக்கா எல்லா உபத்திரவத்திற்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, ஆண்டவரே உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பார்வையில நாங்கள் அருமையா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எஸ்அப்பா, இந்த நாளில எந்த உபத்திரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் நீர் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எஸ்அப்பா, உங்களுடைய கரங்களிலே எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் தங்களுடைய வேலைகளை துவங்குறார்களோ, தங்களுடைய பிசினஸ் துவங்குறாங்களோ, கஷ்டத்துல இருக்கிறவங்க, துன்பத்துல இருக்கிறவங்க, துயரத்துல இருக்கிறவங்க ஒருத்தரும் இந்த கரங்களில கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அவங்களை ஆண்டவரே எல்லா விதமான துன்பங்களுக்கும் விடுதலைக்கு நீ விடுதலையாக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே அப்பா, முதியோர்களுக்காக எஸ் சுவாமி, முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக, அதே மாதிரி எஸ்அப்பா ஆண்டவரே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் போதுமானவராய் இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு சுவாமி, இந்த நாளில வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐசியூல இருக்கிறவங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே கதறி கொண்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை பிரிந்து விட்டு இருக்கிறவங்க, ஏசு சுவாமி கடன் பிரச்சனையினால குழப்பத்துல இருக்கிறவங்களுக்காக, ஆண்டவரே ஆண்டவரே ஏதோ ப்ராப்ளத்தினால ஆண்டவரே குழப்பத்தோடு இருக்கிறாங்கனாக்கா அந்த குடும்பத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாக்குவீராக. நீர் அவங்களை எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள விடமாய் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தூர தேசங்களிலே தனிமையாய் படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்யறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அவர்கள் மீது இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையில இந்த நாளில உம்முடைய தயவை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. எஸ் சுவாமி, ஆண்டவரே நீர்தாமே கூட இருந்து எங்க தேசத்தையும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருத்தருக்கும் ஆண்டவரே இந்த நாளில உதவி செய்யுங்க. யாரும் உம்மை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே எல்லா இடத்துலயும் ஆண்டவரே ஏசப்பா குழப்பமான நேரங்களில இயேசு சுவாமி ஆண்டவரே ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில ஒரு நிமிஷம் உம்மை நோக்கி பார்க்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருப்பதினால எங்களை எல்லா தீங்குக்கும் எங்களை விடுதலாக்கி காத்துக்கொள்ள தேவன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா இந்த ஜெபங்கள் அநேகருக்கு இயேசு சுவாமி போய் சேரட்டும் ஐயா. ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரமே எங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. இரவு நாங்க வரும்போது நல்ல ஒரு ஆண்டவரே சந்தோஷமா நாங்க வீடு திரும்பி வந்து எங்களுடைய படுக்கைக்கு போகும்போது நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாக போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தரை தேடும் போது நம்மளை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமான்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஹேவ் அ பிளஸ்ட் டே.